சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே சாவித்திரி வந்துட்டு ரொம்ப அவசரமாக வந்து, அண்ணே இந்த மாதிரி தாமரையும் கருப்பும் மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்கண்ணே, இந்த மாப்பிள்ளையை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா, அதனால் இப்போதைக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்ல சொன்னானே, ஒரு 5 நிமிஷம் பொறுங்கனே, பக்கத்தில் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கோங்கனே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இங்கே ஈஸ்வரிக்கு அடி வயிறு கலக்க ஆரம்பிச்சிருது. அத்தாலும் மகளும் ஏதோ புது டிராமாவை போடுறாளுகளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதறிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் தமிழும் வந்துட்டு, மாமா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் மாமா, தாமரையும் கருப்பு அண்ணனும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, அப்போ நான் பார்த்த மாப்பிள்ளையை பற்றி நீங்கள் ஏதோ குறை சொல்ல போகிறீங்க அப்படி தானே, நான் பார்த்த மாப்பிள்ளை எந்த தப்பும் பண்ணாத ஆள், நீங்கள் இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பார்க்குறீங்களா, அந்த டிரைவருக்கே கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நீ ஏதோ பிளான் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து தமிழுக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. உடனே சேது வந்துட்டு, சின்னம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க சின்னம்மா, அதான் தாமரையும் கற்பும் வந்துக்கிட்டு இருக்கிறதா சாவித்திரி அத்தை சொன்னாங்கல்ல, 2 பேரும் வரட்டும், எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்கிறாரு. உடனே மாப்பிள்ளையோட அப்பா வந்துட்டு, என்னங்க என்ன எங்கள் புள்ள மேலே ஏதோ பழி போட பார்க்குறீங்க போலையே, நாங்களே உங்கள் பொண்ணு பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு இப்போ திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனசோட ஏற்றுக்கிட்டா, நீங்கள் என்னடானா என் பிள்ளை மேலேயே பழிய போட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை நந்தகுமாரோட அப்பா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, மாமா பார்த்தீங்களா மாமா, கோபப்படுறாங்க மாமா, இதை விட்டால் நமக்கு வேற நல்ல சம்பந்தம் கிடைக்காது மாமா, கண்மணிக்கு நல்ல மாப்பிள்ளையா அமையும் போதே கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் மாமா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு, என்ன ஈஸ்வரி எதுக்கு இப்படி அவசரப்படுத்துகிற, அதான் சாவித்திரி சொல்கிறாள்ல தாமரையும் கருப்பும் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு, வந்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லவும், இங்கே பார்த்தா கருப்பும் தாமரையும் வாராங்க, கூடவே போலீஸ் எல்லாம் வாராங்க. அந்த பாத்தியானே வந்துட்டாங்க, வா தாமரை என்னாச்சு, எதுக்கு நீ ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரியே கேட்குறாங்க. உடனே தாமரையும் வந்துட்டு, மாமா இந்த நிற்கிறான்ல மாமா இந்த நந்தகுமாரி, இவன் சரியான கேடுகட்ட பொறுக்கி மாமா, பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் ஏமாற்றி இருக்கான் மாமா, இவன் வச்சிருக்க லாட்ஜில் நிறைய கேமராவெல்லாம் வச்சு ரகசிய கேமரா மூலமாக அங்கே வர பொண்ணுங்களை எல்லாம் தப்பாக வீடியோ எடுத்திருக்கான் மாமா, இவன் வந்து அந்த வீடியோவை வச்சு அந்த பொண்ணுங்களை எல்லாம் மிரட்டி தன்னோட ஆசைக்கு இணங்க சொல்லி ஏகப்பட்ட பொண்ணுங்களை ஏமாற்றி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், அடுத்து கருப்பும் வந்துட்டு, மாமா இந்த விஷயத்தை ஏற்கனவே தமிழ் என்கிட்ட சொல்லி துப்பறியை அனுப்பிச்சிச்சு மாமா, அதனால் நான் அங்கே போனேன், அங்கே போனால் தாமரை ஏற்கனவே நானும் தமிழும் பேசினதை கேட்டு அங்கே இருந்துச்சு மாமா, தமிழ் கொடுத்த ஐடியானால சுற்றி முற்றி விசாரித்து நந்தகுமாரோட ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் ஆதாரத்தோட கையும் களவுமா பிடிச்சிருக்கோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், உடனே போலீஸ் வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் சார் நீங்கள் பார்த்துருக்க மாப்பிள்ளை ரொம்ப தப்பான ஆள் சார், ஆதாரத்தோட பிடிச்சிருக்கோம், இவன் சரியான பொம்பளை பொறுக்கி சார், இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நந்தகுமாரை போட்டு அடிக்கிறாங்க. இங்கே ராஜாங்கத்துக்கும் கோபம் வந்துடுது. உடனே அந்த நந்தகுமாரையும் அவங்க அப்பாவையும் போட்டு அடிக்கிறாரு. அப்பந்தான் சேது வந்துட்டு, உனக்கெல்லாம் எவ்வளவு துணிச்சல் இருந்தால் எவ்வளவு பெரிய கேடுகட்ட பொறுக்கித்தனம் பண்ணிட்டு என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்ட பார்ப்ப, அதே மாதிரி எவ்வளவு தைரியம் இருந்தால் அமைச்சரான எங்கள் அப்பா கிட்டேயே கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் சம்மந்தம் பேச வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது அடிக்கவும், உடனே போலீஸ் சொல்கிறாங்க, சார் விடுங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி போலீஸும் வந்துட்டு நந்தகுமாரையும் அவங்க அப்பாவையும் போட்டு அடிக்கிறாங்க. சார் சார் எங்களை அடிக்காதீங்க சார், எங்களுக்கு இந்த பொண்ணு இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது சார், இந்த கல்யாணத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார், இந்த நிற்கிறாங்களே ஈஸ்வரி இவங்க தான் சொத்து நிறையா கிடைக்கும், அமைச்சருக்கு
இப்படி ஒரு குறை இருக்கிற பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா சொத்து கிடைக்கும், அதுல பாதி சொத்தை கமிஷனா எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி தான் எங்ககிட்ட வந்து சொன்னுச்சு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டுட்டு ராஜாங்கம் பயங்கரமா கோவப்படுறாரு. ஈஸ்வரிக்கும் 4 அறை விடுறாரு. என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சன்னாசியும் வந்துட்டு ஈஸ்வரியை போட்டு அடிச்சிடுறாரு. அப்புறம் பார்த்தா போலீஸ் வந்துட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போகவும், அண்ணே இப்போ கண்மணிக்கு சரியான மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமானே, எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிருவானே, இந்த கல்யாணத்துக்கும் அவங்க வந்திருக்காங்க, இப்போ நான் சொன்னால் சரின்னு சொல்லுவாங்கனே, நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுனே, நம்ம கண்மணிக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம்னே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து அவங்க கமிஷன் பார்க்குறதுக்காக பிளான் போடுறாங்க. ஈஸ்வரி ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு, நம்ம ஒரு பிளான் போட்டால் ஆத்தாளு மகனும் வேற பிளான் போட்டிருக்காங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் அழுதுகிட்டு நிற்கிறாங்க. அப்பந்தான் பார்த்தா தமிழ் வந்துட்டு, மாமா இது கண்மணியோட வாழ்க்கை மாமா, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் கண்மணியை எல்லாரும் கல்யாணம் பண்ணுவாங்க, கண்மணியை மனசுக்கு பிடிச்சி அவளை நல்லா பார்த்துக்கிற போகிறது அவ விரும்புகிற ஆளாத்தான் மாமா இருக்கும், நீங்கள் ஆறுமுகத்துக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேது வந்துட்டு, ஆமாப்பா நம்ம கண்மணி விரும்புகிற மாதிரியே ஆறுமுகத்துக்கும் நம்ம கண்மணிக்குமே கல்யாணத்தை நடத்தி வச்சுருவோம்ப்பா அப்படின்னு சேதுவும் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்மணிக்கு ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாவித்திரி வந்துட்டு, அண்ணே வேண்டாம்னே, நம்ம தகுதி தராதரம் என்ன, இந்த குடும்பத்தில் போய் சேதுவுக்கு நம்ம பொண்ணை எடுத்துட்டு ஏற்கனவே சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கோம், இப்போ அந்த டிரைவருக்கு போய் நம்ம பிள்ளைய கொடுத்தோம்னா என்னன்னே ஆகிறது, ஏற்கனவே இந்த இருக்காளே வேலைக்காரி அவளை போஸுக்கு கல்யாணம் பண்ணணும், சேதுவும் என்னடானா ஒரு தரங்கட்ட குடும்பத்திலிருந்து பொண்ணு எடுத்துகிட்டு வந்தான், அதனால் நம்ம கண்மணியாவது ஒரு நல்ல இடத்துல கொடுக்கணும்னே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், அப்பந்தான் ராஜாங்கம் வந்துட்டு, போதும் சாவித்திரி நிறுத்து, எல்லாரும் சேர்ந்து சொத்துக்கு ஆசைப்பட்டு கண்மணியோட வாழ்க்கையை சீரழிச்சிட வேணாம், யாரும் எதுவும் பேச வேணாம், என் மகளுக்கு பிடிச்சது தான் இனிமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்துட்டு ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. அடுத்து சேது வந்துட்டு ஆறுமுகத்தை தேடி வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது ஆறுமுகம் அழுதுகிட்டே ரோட்டில் போய்கிட்டு இருக்காரு. ஆறுமுகத்தை சேது பார்த்துட்டு, நில்லுப்பா ஆறுமுகம், நீ என் கூட வா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணே வேண்டாம்னே, நான் பண்ணது தப்பு தானே, என்னைய மன்னிச்சிருங்கண்ணே, என்னைய அடிக்காதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அழுகவும், சேது வந்துட்டு, உன்னைய அப்பா முழு மனசோட ஏற்றுக்கிட்டார் ஆறுமுகம், நீ வந்து கண்மணி கழுத்தில் தாலியை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை சேது வந்துட்டு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வரவும், இங்கே ராஜாங்கம் ஆறுமுகம் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வந்து, நீ தான் என் பொண்ணுக்கு ரொம்ப சரியான ஆள், நீயே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, என் பொண்ணு விரும்புகிற மாதிரியே அவள் ஆசைப்பட்டவனுக்கே அவளை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் கண்மணி ஆறுமுகம் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரு. உடனே கண்மணி வந்துட்டு அழுதுகிட்டே, ரொம்ப நன்றிப்பா அப்பா, நீங்கள் ஒத்துக்கிடுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுகுறாங்க. இனிமே எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்கிறாரு. அடுத்து பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு மாலையெல்லாம் எடுத்து ஆறுமுகம் கழுத்தில் போடுறாரு. இனிமே நீ தான் என் பொண்ணுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மாலை எடுத்து ஆறுமுகம் கழுத்தில் போட்டு மணமேடையில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. இங்கே சாவித்திரியும் ஈஸ்வரியும் வந்துட்டு, போயும் ஒரு டிரைவருக்கு போய் இவ்வளோ பெரிய சொத்து கிடைக்க போகுதே அப்படின்னு சொல்லிட்டு வயிறு எரிஞ்சு போய் நிற்கிறாங்க. அடுத்து பார்த்தா ராஜாங்கம் தாலி எடுத்து கொடுக்க கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது.